அலறி அடித்து ஓடிய மக்கள் கூட்டம், வெறிச்சோடிய மெரினா என்று மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை அல்லோகலப்பட்டது. இவையெல்லாம் சுனாமி எச்சரிக்கையால் ஏற்பட்ட பீதிதான். இந்தோனேசியா சுமத்ரா தீவின் பாண்டாயஸ் மாகாணத்தில் கடலுக்குள் ஏற்பட்ட பூகம்பத்தால் 7.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானது. இதைத் தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட தமிழக கடலோர பகுதிகளிலும் சுனாமி முன்னெச்சரிக்கை விடப்பட்டது. இந்திய கடற்கரை பகுதிகளில் சுனாமி தாக்குதல் இருக்குமோ என்ற ஒரு அச்சம், ஒரு சஸ்பெக்டட் சுனாமின்னு சொல்லக்கூடியது இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு சொன்னால் கூட வந்தால் என்ன பண்ணுவது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையாக சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அவர்களுடைய உத்தரவுப்படி கடற்கரை முழுவதும் சரியான போதுமான பந்தோபஸ்துகள் போட்டு பொதுமக்கள் கடற்கரை பகுதிகளுக்கு போகாமல் பார்த்துக் கொள்ளப்படுகிறது. மெரினா கடற்கரைக்கு செல்ல போலீசார் தடை விதித்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமானதால் ஏராளமான மக்கள் மெரினாவிற்கு வந்திருந்தனர். குளித்துக் கொண்டிருந்தவர்கள், சிறுகடை வியாபாரிகள் என அனைவரும் அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். போக்குவரத்தும் மாற்றப்பட்டன. சென்னை வாசிகள் மட்டுமின்றி சுற்றுலாவாசிகளும் இந்த நடவடிக்கையால் பெரும் பீதியடைந்தனர். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஜாலியாக இருக்கு பீச்சுக்கு வந்தோம். நாங்கள் இன்னைக்கு சுனாமி எச்சரிக்கைன்னு போலீஸ் எல்லாம் தொத்துறாங்க. இங்கே குழந்தைங்கன்னா இட்டுன்னு வந்தோம். பூகம்பம் சுனாமி அறிகுறி இருக்கிறதுனால யாரும் அனுப்பிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. சுனாமி முன்னெச்சரிக்கை ஒருபுறம் இருக்க, சென்னை போலீசாரின் அறிவிப்புக்கு சிறுகடை வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இன்னைக்குதான் நல்லா வியாபாரம், ஞாயிற்றுக்கிழமை அதுவும். இன்னைக்கு ஜனலாம் தொத்திடுவோம், ஒண்ணுமே இல்லாம காலையில் சும்மா தான் உட்காந்து இருந்தோம். போக்குவரத்து மாற்றம், சுனாமி பீதி ஆகியவற்றால் மாட்டிக்கொண்டு மக்கள் கடலுக்கும் செல்ல முடியாமல், வீட்டிற்கும் செல்ல முடியாமல் சாலையோரங்களில் ஒதுங்கினர். அப்புறப்படுத்தும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்ட சில மணி நேரத்தில் சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது. ஏற்கனவே தமிழகத்தை கலங்க வைத்த சுனாமி வடுக்கள் மறைவதற்குள் மீண்டும் ஏற்பட்ட வீண் புரளியால் மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். வேண்டாம் மற்றுமோர் சுனாமி.